ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகா. இன்றைக்கி நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் தான். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ரொட்டீனில் என்னோடய லைஃப் எப்படி போகுது, அது இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிருந்தேன், அதையும் சேர்த்து தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி புரட்டாசி மாதம்ங்கிறதுனால நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அம்மா கூட. எப்போவுமே அப்புக்குட்டி வந்து அவனோட ட்ரெஸ்ஸை அவனே தான் அயர்ன் பண்ணிப்பானே. எங்கள் அம்மாவுக்கு வந்து சைட் பை சைட் நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். ஒரு பக்கம் பூண்டு குழம்பு, ஒரு பக்கம் சாம்பார், ஒரு பக்கம் சாதமும் ஆகிட்டு இருந்துச்சு. நான் எப்பயுமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேன். காலைல வீடு பெருக்கிட்டு ஃப்ரெண்டு சைடெலாம் பெருக்கிட்டு பூஜை ரூமில் சாமி பூவெலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிடுவேன் காலேஜுக்கு. நான் ஃபஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன். எனக்கு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சா ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அதனால் அம்மா வந்து எனக்கு வந்து மிளகா கிள்ளி போட்டு தக்காளி நிறைய போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி சாம்பார் வச்சுருந்தாங்க. காலையிலே டிஃபனுக்கு வந்து அதை சாப்பிட்டாச்சுங்க. அதனால் வந்து மதியத்துக்கு ரைஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால் நான் இட்லியே கொண்டு போயிட்டேன். இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி மாதிரி வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் கேப்சிகம் அதிகமாக இருந்தது. அப்பா வந்து மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் அதை லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது கேப்சிகம் வந்து அதிகமாக வேகலை, அதனால் அது வாயில் படுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அதையே கொண்டு போயிட்டேன். அவ்வளோதாங்க. காலையில் மோஸ்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிவிட்டு நானும் வந்து காலேஜுக்கு வந்து கிளம்பிடுவேன். இட்லிக்கு இந்த தக்காளி கிரேவி ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. அந்த கேப்சிகம் அதை விட செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாட்ச் வந்து எனக்கு அப்பா இப்போ தான் வந்து கேன்டீனில் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெரிய டயல் வச்ச மாதிரி. கையில் அதிக நேரம் கட்டிகிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆயிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்ச நாள் கட்டிட்டு போக வேணான்னு சொன்னாங்க. இல்லைனாலும் எனக்கு வந்து அதை வாட்ச் கட்டிட்டு போயிட்டு ரொம்ப அதிகமாக வந்து பழக்கமாயிட்டனால அதையே நான் வந்து கட்டிட்டு போயிட்டேன். நைட் ஆனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. நான் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டேன். இதுதான் எங்களோட காலேஜ். இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் வேலை இருந்தது. யூடைஸ் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்காக ஸ்கூலில் வந்து மேம் கொண்டு வர சொன்னாங்க. ஈவினிங் வரப்போ எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க அம்மா. பூரணம் நல்லா அதிகமாக வச்சு சூப்பராக கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க. கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி புட்டு கூட ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருந்தாங்க. அந்த பூரணத்தை சும்மாவே சாப்பிட்ருவேன் நான். நாங்கள் எப்போவுமே நைட் ஆனால் சீக்கிரமாக சாப்பிட்ருவோம். அம்மாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா நைட் ஒரு 7 o'clockலாம் வந்து நாங்கள் வந்து நைட் டின்னர் வந்து முடிச்சிடுவோம். அதோடு உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு நியூஸ் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஏதாச்சும் பார்ப்போம். என்ன ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழோடு விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறது ஒரு 9 o'clockலாம் வந்து போயிட்டு படுத்துருவோம். சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் எக்ஸாம் இருக்குது, சிஏ எக்ஸாம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நைட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து படிப்பேன். அதோட காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிச்சுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நானும் காலேஜுக்கு போயிடுவேன். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லோருக்கும் என்னோட தேங்க்யூ. இது மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறப்ப எடுத்து அது எல்லாத்தையும் ஒன்றா எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து மறுநாள் காலையில் அம்மா வந்து இஞ்சி குழம்பு வந்து பண்ணியிருந்தாங்க. இஞ்சி குழம்பு பண்ணிவிட்டு அப்புக்குட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அம்மா போட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து அப்பு வந்து தேனில் கொஞ்சமாக தூதுவளை பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி அதை தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கோல்டு வந்து சட்டுன்னு கிளியர் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.